காவேரி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. விஜய்க்கு வந்து அவர் விரும்பின வெண்ணிலாவையே வந்து நம்ம வந்து குடுத்துடணும். அ அவருக்கு வந்து வெண்ணிலா வந்து நம்ம சொல்லிடலாம் உண்மைய வெண்ணிலா பத்தி. அப்புறம் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் பரவால்ல. அவர் என்னை விட்டுட்டாலும் பரவால்ல. ஆனா அவர் குடுத்த அன்பே எனக்கு போதும். என்ன அந்த அளவு நேசிச்சிருக்காரு. எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ராகினி வந்து அவங்கள வந்து தொல்ல பண்றாங்க. எப்ப சொல்ல போறேன்னு சொல்லிட்டு, உடனே நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்து ராகினி யோசிக்கிறாங்க. இவ என்ன முடிவு பண்றா? ஒண்ணுமே புரியலையே. உடனே சொல்ல போறேன்றா. சொல்லிடுவாளா? நம்பலாமா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம காவேரி வந்து அவங்க அக்கா கிட்ட போறாங்க. அவங்க அக்காவோட டைலர் ஷாப்க்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அவ ஏதாவது ஒரு முடிவு சொல்றாளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். வேற வழி கிடையாது. அப்புறம் உண்மை தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. என்னடி திடீர்னு இப்பலாம் அப்பப்போ வர என்ன பார்க்கறதுக்கு பெரிய விஷயம். நீ மாமா எங்கக்கா அப்படின்னு கேட்குறோம். அதை ஏன்டி கேட்குற? எப்போ பார்த்தாலும் வந்து ஷூட்டிங் இருக்கு, ஷூட்டிங் இருக்குன்னு போயிடுறாரு. இங்க அவ்வளோ துணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே வந்து இப்போ என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியாம, அக்கா உன்கிட்ட ஒரு விஷயம் என்னடி சொல்லுடி. இந்த முதுகு வலி வேற என்னை போட்டு பாடாப்படுத்துது. என்னால முடியலடி. ரொம்ப டயர்டா இருக்கு. வெறுப்பா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அக்காவே இவ்வளோ டென்ஷன்ல இருக்கா. இப்போ இந்த டைம்ல நம்ம எப்படி சொல்றது? சொன்னா பயங்கரமா கத்துனால்னா என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவா. அது மட்டும் கிடையாது. விஜய் வீட்ல வந்து பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல வேணாம். எல்லாம் நடந்துக்கும்போது அக்காவே தெரிஞ்சுக்கட்டும். வேறு வழியே கிடையாது. சரிக்கா நான் கிளம்புறேன்றாங்க. என்னடி கிளம்புறேன்ற? இப்போ தானே வந்த? ஏதோ சொல்ல வந்த. சொல்லாமயே போயிடுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, சரிடி என்ன விஷயம்? ஏதோ சொல்ல சொல்ல வர. ஏதோ நடந்துட்டுருக்கு உங்கள் வீட்டில். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க. எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னோடனே, இல்லைக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா தான்க்கா பார்க்க வந்தேன். ஏன்க்கா உன்னை நான் பார்க்க வரக்கூடாதா? என்னை பார்க்க வரலாண்டி. ஆனால் பர்ட்டிகுலராக எதுக்கு வந்திருக்க? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. முகமே சரியில்லை. சொல்லுடி அப்படின்றாங்க. அதான் சொன்னேனேக்கா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. சரி வேலைக்கு ஏன் போகல இன்னைக்கு? இல்லைக்கா உன்னை பார்த்துட்டு அப்படியே வேலைக்கு போகலான்னு தான் இருக்கேன். சரி விஜய் எங்க? இல்லைக்கா விஜய் அப்போவே காணோம்க்கா அவரு. அவரு வந்து எங்கேயோ வெளியே போயிருக்காருக்கா அப்படின்றாங்க. அப்படியா? விஜய் நீயும் ஒன்றா போக வேண்டியது தானேங்க வேலைக்கு? இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியலடி உன் கதை நான். சரிக்கா நான் வந்து சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு போக வேண்டியது. ஒரு இடத்துக்கா? இப்போ தான் வேலைக்கு போகணும்னு சொன்னேன். இல்லைக்கா ஆஃபீஸ் விஷயமா ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போகணுங்க்கா. ஓ அப்படியா? சரிடி நீ பத்திரமா போ அப்படின்னோடனே சரிக்கா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. காவேரி வந்து ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது வந்து சொல்லி அனுப்பிச்சாரா விஜய் சார் அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா தான் பார்க்க வந்தேன். அந்த பொண்ணு இருக்காங்களா நிவேதிதா அப்படின்னு. ஓ நிவேதாவாம்மா உள்ளே தான் இருக்காங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து வெண்ணிலா வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. கையில் வந்து ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு உடனே வந்து பார்த்துட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமான்னா, அந்த பொண்ணு பேசுனா நீ பேசுமா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோன்னா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே வந்து உங்கள் பேர் எனக்கு நல்லா தெரியும். உங்கள் பேர் நிவேதாவா அப்படின்னோன்னா அமைதியாக இருக்காங்க. இப்போ சொல்லட்டுமா உங்கள் பேர் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே அவங்க திரும்பி பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல விஜய், இவர் யார் தெரியுமா? இவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. உடனே சந்தோஷமும் முகத்தில் படுறாங்க. இவ்வளோ சந்தோஷப்படுறாளே நம்ம வீட்டுக்கார அந்த அளவுக்கு நேசிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சரி வேறு வழியே கிடையாது. இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி இங்கே வந்து ஆசிரமத்தோட நிர்வாகி யார்? அவங்கக்கிட்ட பார்க்க முடியுமா நானுன்னொன்னே, இல்லைம்மா அவங்க வெளியே போயிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும் அப்படின்னோடனே, சரி நான் இங்கே இருக்கேன். இந்த பொண்ணு கூடவே இருக்கலாமா அப்படின்னோடனே, இருக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, வெண்ணிலாவை பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் வந்து வெண்ணிலா அந்தளவு வந்து பேச மாட்டேங்கிறாங்க. சரி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு நிறைய விஷயங்கள் விஜய் சொல்லியிருக்காரு. நீங்களும் விஜயும் இப்படிலாம் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. உடனே வந்து இந்த வீட்டில் நாங்கள் இருந்த வீட்டில் தான் நீங்கள் இருந்தீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேட்குறேன். அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா விஜயை பார்த்தா கண்டிப்பாக ஞாபகம் வரும் போல் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த இந்த வெண்ணிலாவை நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டா என்ன நடக்கும்? விஜய் என்னை விட்டுருவாரா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இவ்வளோ நாளாக நான் வந்து இப்படி இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக விஜய் மனசில் எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு அது போதும். வெண்ணிலா தான் எனக்கு வேணும். நீ எனக்கு வேண்டான்னு வார்த்தை அவர் கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.